உங்களுக்கு எது முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியலையா? நீங்கள் எந்த விஷயத்த முக்கியமாக பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா, ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது எப்படி நாம் நமக்கு இந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு தெரிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு செய்ய வேண்டிய 3 முக்கியமான வேலைகள் என்ன இன்னைக்கு. அந்த 3 முக்கியமான வேலைகளை நான் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிப்பேன். அந்த முக்கியமான வேலைகள் எனக்கு எது அப்படின்றது எனக்கு தெரியும். அது எப்படி நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு முக்கியமானது நான், அடுத்து என் ஃபேமிலி, அடுத்தது என்னோடய ஃபங்க்ஷன். ஸோ இப்படி இருக்கும்போது நான் எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்றது, எனக்கான வேலை எதாவது இருக்கா இல்லையா விட்டுருங்க. அடுத்து என்னோடய ஃபேமிலிக்கான வேலை இருக்கா இருக்குது அப்படின்னா அதை பண்ணுவேன், இல்லைன்னா அதையும் விட்டுருவேன். அடுத்தது என்னோடய கேரியரில் என்னோடய ஒர்க்கு, ப்ரொஃபஷன், கோச்சிங், அதில் ஏதாவது வேலை இருக்கா எழுதுவேன், எந்த வேலை இருக்குது, அதில் எது இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்குவேன். இந்த வேலையை முடிச்சு தான் அடுத்து எந்த வேலை இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ எனக்கு எங்கே டைம் கிடைக்குதோ அப்போ நான் அந்த வேலைகளை முடிச்சிடுவேன். ஸோ அப்போ நான் எந்த வேலையை செய்யணும்னு எனக்கு தெரியுது, அதனால் நான் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறேன். நீங்களும் உங்களோட மதிப்புகள் என்ன, உங்களோட வேல்யூஸ் என்னன்னு பாருங்கள். அதுபடி நீங்கள் என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களால் 3 பண்ண முடியலையா, 1 ப்ரையாரிட்டியாக எடுத்துங்க. இன்றைக்கி இந்த ஒரு விஷயந்தான் நான் செய்யணும்னு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. யூ வில் கெட் வாட் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப். ஸோ அதே மாதிரி ப்ரையாரிட்டைஸை நீங்கள் மற்ற ப்ரையாரிட்டிஸ் வரும்போது மாற்றிடக்கூடாது. ஸோ ப்ரையாரிட்டி இஸ் ப்ரையாரிட்டி. Any emergencies came, you will not do that priority. But if you don't have any priorities, any emergencies, you do that priorities. எப்படி முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணுமோ அப்படின்னு நீங்கள் பண்ணணும். இதை மறந்துடக்கூடாது. ஸோ டெய்லி உங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்னென்னு எழுதுங்க. அதாவது உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதுங்க, அதை பண்ணுங்கள். யூ வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே என்ன வீடியோ போடணும் என்னங்கிறத சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன். இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.